வெல்கம் டு எக்ஸல் எசென்ஷியல் ட்ரைனிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சம் வர்சஸ் சப்டோட்டல். ஸோ சம் ஃபார்முலா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இது என்னடா சப்டோட்டல், சம்மும் சப்டோட்டலும் மோரல சேமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ சம் ஃபார்முலா வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி சப்டோட்டலும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஃபார்முலாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சம் ஃபார்முலாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சம் ஃபார்முலா என்ன பண்ணலான்னா, ஸோ ஈக்குவல் டு சம் அப்படின்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். டோட்டல் சம் வந்து 10,82,000 வருது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன டேட்டான்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஸ்டேட் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம், அதோட ரெவென்யூ இன் மில்லியன். ஓகேங்களா. ஸோ இதில் மேலே நம்ம இப்போது சம் ஃபார்முலா போட்டாச்சு. ஓகேவா. ஸோ இப்போது நான் எக்ஸாம்பிள் தமிழ்நாடோட டோட்டல் நான் செக் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாடோட டோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே 46,000 காமிக்குது. பட் ஆனால் இங்கே ஏன் மேலே மாறவே இல்லை? டோட்டல் ஸ்டேட்ஸோட 10,82,000 காமிக்குது அப்படின்னா, அப்போது சம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா, சம் வந்து ஒரு வேலையை மட்டுமே பண்ணும். நீங்கள் டோட்டலாக எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதோட சம்மை மட்டும்தான் அது கொடுக்கும். நீங்கள் எனி இன்பிட்வீன் இடையில என்ன ஃபில்டர் பண்ணாலும், கேட்டகரி வைஸ், ஆல் ஸ்டேட் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன ஃபில்டர் பண்ணாலும் அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகாது. எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேயே நான் வந்து எக்ஸாம்பிள் அரியலூர் செக் பண்ணுறேன். அரியலூரோட டோட்டலும் இங்கே எதுவுமே மாறவில்லை. டோட்டல் 10,82,000 தான் காமிக்கும். ஸோ சம் வந்து ஒரு வேலையை மட்டும்தான் பண்ணும். ஸோ எனி ஃபில்ட்ரேஷன் எதுவுமே பண்ணாது. இஃப் யூ புட் சம் ஃபார்முலா தட் வில் கிவ் யூ டோட்டல் சம் ஆஃப் வேல்யூ. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சம் ஃபார்முலா ஓட ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது பேக் டு சப்டோட்டல். ஸோ சப்டோட்டல் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம்? ஓகே. ஸோ சப்டோட்டல் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோடனே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. 1 ஆவரேஜ், 2 கவுண்ட், 3 கவுண்டா, 4 மேக்ஸு, 5 மினிமம், 6 ப்ராடக்ட், 7 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ், அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9ல் நமக்கு சம்மு காமிக்குது. ஸோ நான் வந்து 9 செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா என்னோட ரெஃபரன்ஸ் எந்த ரேஞ்சை நான் சம் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு 10,82,000 வருதா. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னப்பா இது சம்ம போட்டாலும் அதே வேல்யூ தான் வருது, ஸோ சப்டோட்டல் போட்டாலும் அதே வேல்யூ தானே வருது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எய்தர் இன்னொருத்தவங்க கூட டவுட் பண்ணலாம், சம் வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலா இருக்குது, நீங்கள் சப்டோட்டல் என்னடா சப்டோட்டல் 9 கமா அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ வெயிட் பண்ணுங்க. இதில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்து எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடோட ரெவென்யூ என்ன அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அந்த வேல்யூ இங்கே மேலே ஃபில்டர் ஆகுது. 46,000 வந்து தமிழ்நாடோட இது வருது. இப்போ வேறு ஸ்டேட் நான் போகிறேன், ஆந்திர பிரதேஷ், அதை செலக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து கரெக்டாக 20,745 மில்லியன் வந்து இங்கே கரெக்டாக வருது. ஸோ கரெக்டாக நம்ம ஆன்சருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ சப்டோட்டல் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த எந்த இடத்துல சப்டோட்டல் போட்டாலும் கேட்டகரி வைஸாக இருக்கலாம், ஸ்டேட் நேமாக இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கலாம், நீங்கள் என்ன ஃபில்டர் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி காமிச்சிரும். ஓகே. இது மோஸ்ட்டாக
நம்ம வந்து சம் தான் யூஸ் பண்ணோம். சப்டோட்டல் யூஸ் பண்ண மாட்டோம். சப்டோட்டல் யூஸ் பண்ணா இன்னுமே நெறைய நமக்கு ஆ ஈஸியா வந்து டேட்டாவ வந்து டோட்டல் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஈஸியா வந்து அ கேட்டகரி வைஸோ நெறைய மல்டிபிள் கேட்டகரி நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாரி இது எல்லாமே சப்டோட்டல்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சம்ம விட சப்டோட்டல் வந்து ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ஃபார்முலா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எக்ஸல் எக்ஸஸ் ட்ரைனிங். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனல் அண்ட் கார்ப்பரேட் ட்ரைனிங் ஏதாவது எக்ஸல் ரிலேட்டடாக வேணும்னா ப்ளீஸ் காண்டாக்ட் த பிலோ நம்பர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.